வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கோட்டிமலை. அதாவது கோட்டிமலைன்னா என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது கோட்டிமலைன்றது இங்கு இருக்கக்கூடிய கோலங்கட்டிகளை வைத்து இப்பகுதி மக்கள் இதை கோட்டிமலை என்று அழைக்கின்றனர். ஆனால் 2 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவர்களிடம் சென்று விசாரித்தால் இது கோட்டிமலை அல்ல, கோட்டைமலை என்று தெளிவாக கூறுகின்றனர். இந்த கோட்டைமலை காலப்போக்கில் கோட்டிமலை என்று மருவிவிட்டது. இந்த கோட்டிமலையின் வரலாற்றையும் இதனுள் புதைந்திருக்கும் இரகசியத்தையும் தான் நாம் தற்சமயம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த கோட்டிமலை அமைந்துள்ள இடம் பல்லவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. பின்பு பல்லவர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு சோழர்களின் எழுச்சி ஆரம்பித்த காரணத்தினால் இப்பகுதி சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருப்பினும் இந்த கோட்டையானது எவருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது என்று சரிவர தெரியவில்லை. இருப்பினும் இந்த கோட்டைக்கு நேர் எதிரே அமைந்துள்ள விநாயக பெருமான் கோவில், அதாவது பூமலை என்று அழைக்கக்கூடிய புஷ்பகிரி மலை அமைந்துள்ள சிவன், விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் ஆகியவர் அமைந்த இத்திருக்கோவிலை முனிவர்கள் பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே அதன் வயதையும் இதன் வயதையும் ஒப்பிட்டு பார்க்கையில் இவை பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட கோட்டையாகத்தான் இருக்க வேண்டும் என கருதப்படுகிறது. உங்களில் பல பேருக்கு இவை பார்ப்பதற்கு மலை போன்றுதானே உள்ளது, கோட்டை போன்று இல்லையே, பின்பு இதை எவ்வாறு கோட்டை என்று நம்புவது என்ற சந்தேகம் உங்களில் பல பேருக்கு இருக்கலாம். இவை கோட்டைதான் என்பதற்கான சில சான்றுகள் இங்கே இருக்கின்றன. மற்றும் இவை கோட்டையாக இருந்தால் இப்பகுதி மக்கள் கூறுவதில் உண்மை உள்ளதா? அதாவது இந்த மலைக்குள் புதைந்திருக்கும் இரகசியம் என்ன? இவை இரண்டையும் கோட்டை மலை பாகம் 2 பார்ப்போம்.